Hello students, welcome to DK Math Tutorial Center. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 8.1 அதாவது சாப்டர் 8ல் 11th சம் பார்க்க போகிறோம். ஸோ 11th சம் என்னன்னா இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இந்தியா ஸ்டடி அபவுட் வைரல் ஃபீவர் பற்றி கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் இன் டவுன், ஒரு டவுன் அதாவது மதுரை, திருச்சி இந்த மாதிரி சிட்டியில் இருக்கிற ஒரு டவுனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டவுனில் இருக்கிற நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து எவ்வளோ பேர் அந்த வைரல் ஃபீவரில் அஃபெக்ட் ஆனாங்க. அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏஜ் வைஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 10 இயர் வரை இருக்கிற பீப்புள் வந்து 3 பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. 10 வயசுலேருந்து 20 வயசு வரை இருக்கிற பீப்புள் வந்து 5 பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. 20லேருந்து 30 வயசு இருக்கிற பீப்புள் எல்லாம் 16 பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70ன்னு சொல்லி ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. இதுக்கு ஷார்ட் டிவிஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாங்க சம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து இப்போ இந்த சம்முக்கு வந்து ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும்னா வந்து அஷ்யூம்டு மீன் கண்டுபிடிப்போம். அதாவது அரித்மெடிக் மீன் மேலே அஷ்யூம்டு மீன், ஏன்னா இது ரேஞ்சாக கொடுத்துருக்கனால அஷ்யூம்டு மீன் கண்டுபிடிப்போம். இப்போ அஷ்யூம்டு மீன் என்ன வரும்னா இங்கே வந்து 70 இருக்குல்லப்பா, 0ல் ஆரம்பித்து 70 வரை முடியுது. ஸோ 70யை பாதியாக டிவைட் பண்ண என்ன வரும், 35 வரும். ஸோ 0 to 70க்கு நடுவில் இருக்கிற மிட் வேல்யூ என்னது, 35. ஸோ அந்த 35 தான் நம்ம வந்து அஷ்யூம்டு மீனாக எடுத்துக்கிறோம், 35. ஸோ இதுதான் அஷ்யூம்டு மீனாக எடுத்துக்கணும், அவ்வளோதான்ப்பா. அதாவது மிட் வேல்யூவை எடுக்கிறோம். ஸோ 0 to 70 வரை ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ 70ங்கிற நம்பர் 0லேருந்து 70யோட பாதி வேல்யூ என்னது, 35. ஸோ 35 தான் அஷ்யூம்டு மீனாக எடுத்துக்கிறோம். இப்போ ஏஜ் எழுதுவோம். இப்போ டேப்லர் காலத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் எழுதுவோம். ஸோ ஏஜ் என்னது, 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 17 எழுதணும். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்னா எஃப்ஐன்னு எழுதணும். எஃப்ஐங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த காமிக்கிறேன், கொஸ்டினை காட்டுறேன். இந்த எஃப்ஐங்கிறது அந்த 3, 5, 16 இந்த நம்பர் இருக்குல்லையாப்பா, இதைத்தான் எஃப்ஐயாக எழுதணும். ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸ்ஐயாக எழுதணும், நெக்ஸ்ட்டு உள்ளது எஃப்ஐயாக எழுதணும். 3, 5, 16, 18, 12, 7, 4 எழுதணும். இப்போ என்ன எழுதணும்னா, இப்போ இது வந்து லிமிட்டாக இருக்குது. ஏஜ் வந்து 0 to 10 அப்படின்னு லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸ்ஐயோட வேல்யூ இதோட மிட் 0 to 10 மேலே நம்பர் கொடுத்தனால இதோட மிட் வேல்யூவை இங்கே எழுதணும். ஏன்னா அப்போ தான் சம் வந்து பண்ண முடியும். இப்படி எழுதணும். 0 to 10னா ரேஞ்சு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ரேஞ்சை வச்சு நம்ம வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போட முடியாது. அதுக்கு தான் இந்த ரேஞ்சு, ஒவ்வொரு ரேஞ்சு இங்கே இருக்குல்லையா, 0 to 10, 10 to 20, 20 to 30 இந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சிலையும் மிட் வேல்யூ எழுதணும். ஸோ 0 to 10க்கு என்ன வேல்யூ இப்போ வரும், 5 தான் நடுவில் வரும். 10க்கும் 20க்கும் நடுவில் என்ன வரும், 15 வரும். 20க்கும் 30க்கும் இடையில நடுவில் என்ன வரும், 25 வரும். இங்கே 35, இங்கே 45, இங்கே 55, இங்கே 65 வரும். இது எழுதிடணும். இப்போ டிஐ கண்டுபிடிக்கலாம். ஸோ டிஐயோட வேல்யூ என்ன, எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ஸோ ஏயோட வேல்யூ என்ன, 35. ஸோ ஏக்கு பதிலாக நீங்கள் 35ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ எக்ஸ்ஐயோட வேல்யூ என்ன, 5. ஸோ இங்கே 5 மைனஸ் 35 மைனஸ் என்ன வரும், 5 மைனஸ் 35னா மைனஸ் 13 வரும். இங்கே உங்களுக்கு புரிகிற மாதிரி மேலே எழுதுறேன், 13. அதுக்கப்புறம் 15 மைனஸ் 35 என்ன வரும், மைனஸ் 20 வரும். 25 மைனஸ் 35 மைனஸ் 10 வரும். இங்கே 35 மைனஸ் 35 0, 45 மைனஸ் 35 10, 20, 13 வரும். ஸோ டிஐ வேல்யூ எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன எழுதணும்னா டிஐயோட ஸ்கொயர் வேல்யூ எழுதணும். ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணி போகணும். மைனஸ் 30 ஸ்கொயர் பண்ணால் 900 வரும். 3 × 3 9. 0 ஸ்கொயர் பண்ணால் 0 × 2, ஸோ 2 0 போடணும். ஸோ 20 ஸ்கொயர் பண்ணால் 400, 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 0. அப்புறம்
10 ஸ்கொயர் பண்ணால் 100. அதுக்கப்புறம் எஃப்ஐடிஐன்னு எழுதணும். எஃப்ஐடிஐனா என்ன? எஃப்ஐயோட வேல்யூயும் டிஐயோட வேல்யூ மல்டிபிள் பண்ணி போகணும். இங்கே எஃப்ஐ என்ன இருக்குது? 3 இருக்குது. இங்கே டிஐயோட வேல்யூ என்ன இருக்குது? -30 இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணி போனால் -19 வரும். ஸோ இது -100ன்னு வரும். ஸோ -160 0 120 7 × 20 140 4 × 30 120. ஸோ இதை எழுதிடணும். அதுக்கப்புறம் எஃப்ஐடிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். எஃப்ஐயோட வேல்யூ என்ன? இங்கே பாருங்கள். எஃப்ஐயோட வேல்யூ என்ன? 3. டிஐ ஸ்கொயர் வேல்யூ என்ன? 900. ஸோ 3 × 900 என்னப்பா? 2700. எஃப்ஐயோட வேல்யூ என்ன? 5. டிஐ ஸ்கொயரோட வேல்யூ 400. 5 × 400 5 × 4 20 2000. இது எஃப்ஐடிஐ ஸ்கொயர் 1600. இது 0. இது 1200. இது 2800. இங்கே 3600. ஸோ இது டேப்லர் காலமாக எழுதிக்கணும். ஸோ டேப்லர் காலம் போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ என்னோட இது இங்கே எஃப்ஐ இருக்கிறப்பா, இந்த எஃப்ஐயோட வேல்யூ 3 5 16 எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 65ன்னு வரும். ஸோ இதுதான் என்னோட வேல்யூவாக எடுத்துக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் இங்கே இந்த எஃப்ஐடிஐ இருக்கிற இதை சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐடிஐன்னு போட்டு இதை எழுதணும். இங்கே வந்து ஆட் பண்ணால் என்ன வரும்? 13ன்னு வரும். ஸோ இதை ஆட் பண்ணால் 13900 வரும். ஸோ இப்போ நம்ம எழுதணும். என்னோட வேல்யூ 65ன்னு எழுதணும். என்னோட வேல்யூ 65 எப்படி எழுதணும்? இந்த எஃப்ஐயோட வேல்யூ இருக்குல்லப்பா, இதை பூரா ஆட் பண்ணால் தான் என்னோட வேல்யூ 65ன்னு எழுதணும். நீங்கள் எக்ஸ்ஐ ஆட் பண்ணி போட்டுறாதீங்க. எக்ஸ்ஐ வந்து இதுக்கு வந்து யூஸ் ஆகாது. எஃப்ஐ தான் என்னோட வேல்யூவாக வரும். அதுக்கப்புறம் இதை பூரா ஆட் பண்ணி போட்டுருங்க. அதே மாதிரி எஃப்ஐடிஐ ஸ்கொயரையும் ஆட் பண்ணி போட்டுருங்க. ஓகே அப்பா, இப்போ ஃபார்முலா எழுதுவோம். ஸோ ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நான் பிளாக் பண்ண எழுதி காட்டுறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா = ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐடிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ்ன்னு போட்டு சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐடிஐ தி ஹோல் ஸ்கொயர் பை என். இப்போ இந்த ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஃபார்முலா எழுதிட்டோம். இந்த ஃபார்முலாவில் தான் வேல்யூஸை போட போகிறோம். வாங்க பண்ணுவோம். சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐடிஐ ஸ்கொயர் என்ன இருக்குது? இங்கே எழுதியிருக்கோமா? எஃப்ஐடிஐ ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வேல்யூஸை ஆட் பண்ணி கீழே எழுதியிருக்கோமா? சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐடிஐ ஸ்கொயருன்னு. ஸோ அந்த வேல்யூஸை இங்கே போட்டுடணும். 13900 டிவைடட் பை என்னோட வேல்யூ 65 நீங்கள் எழுதணும். மைனஸ் போட்டு இந்த என்னோட வேல்யூ 65ன்னு இங்கே போடணும். அதுக்கப்புறம் இங்கே சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐடிஐ இருக்கா? இங்கே சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐடிஐ 13 கொடுத்துருக்கா? ஸோ இந்த 30 வந்து இங்கே வந்து எழுதுகிறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ இதை ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணால் 213.85 வரும். மைனஸ் போட இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 0.46ன்னு வரும். இந்த ஸ்கொயர் அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் அந்த ஸ்கொயரை எழுதணும். 0.46 0.46 ஸ்கொயர் பண்ணலாம். அதாவது 0.46 இன்ட்டு 0.46 ஸ்கொயர் பண்ணால் 0.21ன்னு வரும். ஸோ 0.21 வரும். ஸோ இதை வந்து இதையும் மைனஸ் பண்ணால் 213.64ன்னு வரும். ஸோ இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 14.616ன்னு வரும். இப்போ 3 டிஜிட் இருக்கனால இதை வந்து அப்ராக்சிமேட்டாக எழுதணும். 62ன்னு ரவுண்டாக பண்ணி எழுதணும். ஸோ இதுதான் ஆன்சர். நான் இது ஏற்கனவே சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு சால்வ் பண்ணிக்கலாம். திருப்பி வீடியோவில் லோட் ஆகும்.
அதுக்கு தான் நான் சீக்கிரமாக வீடியோ முடிக்கணுங்கிறதுக்காண்டி நான் சால்வ் பண்ணாமல் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டாமல் டேரெக்டாக நான் வேல்யூ நீங்கள் சால்வ் பண்ணி போட்டு பாருங்கப்பா. ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா பை டேபிளே கேன்சல் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.